Good morning to all. This is Veda from Equity Trade Education. இது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அக்டோபர் 27க்கான மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் வந்து டெய்லி பீரியட்லையும் சரி வீக்லியில் வந்து நம்ம ஒரு 85 பாயிண்ட்ஸஸ் வந்து ஒரு ஹையஸ்டில் க்ளோசிங் பார்த்தோம். பட் வீக்லியில் வந்து நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் வீடியோலையும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி அதே மாதிரி என்ன ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் வீடியோலேயே வந்து பேசியிருந்தோம். கோட்டக் மஹேந்திராவுடைய ரிசல்ட்டும் வந்து நெகட்டிவாக தான் வந்து வந்துருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் இது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான ஒரு டைமிங் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறது கோட்டக் மஹேந்திரா கண்டிப்பாக அதில் ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபண்ட் க்ளோஸில் வந்து நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஃப்ரைடே க்ளோசிங்கில் வந்து எஃப்ஐஐஸும் பையிங் தான், அதே மாதிரி டிஐஸும் வந்து பையிங் தான். பட் ஆனால் டிஐஸ் வந்து ஒரு பதற்றத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிற ஒரு கண்டினியூக்குள்ள போகலை. அதாவது நம்ம வந்து மந்தோடைய ஸ்டார்டிங் பீரியடில் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து அந்த ஒரு 10ஆம் தேதிக்கு உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் வந்து ஹெவியாக உள்ள வந்து ஒரு பையிங் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி இருக்குது. பட் இது வந்து என்னன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பையிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் காமிச்சாலும் பட் இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்காக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவங்க எதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பை பண்ணியிருக்காங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தா தான் வந்து நம்ம தெரியும். பர்டிகுலராக ஒரு ஸ்டாக்ல மட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு பையிங் சென்டிமெண்ட் வந்திருக்காங்கிறத ஸோ அதை வந்து நம்ம விரிவாக நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணால் தான் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓவராலாக நெட் பையிங்கில் வந்து ஒரு பெரிய லெவலில் பையிங் இல்லை எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் லாஸ்ட்டாக நடந்த வெள்ளிக்கிழமை. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்டுடைய க்ளோசிங் வந்து நாஸ்டாகாக இருக்கட்டும் இல்லைனா டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், ஆல் டைம் ஹைன்னு கூட சொல்லலாம். S&P 500மே வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் தான். ஈரோப் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இப்போ எஃப்டிஎஸ்சி வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான், பட் இருந்தாலும் ஒரு பெரிய மூமெண்டம் வந்து அதில் நடக்கலை. ஏஷியன் மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்டை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து க்ரீனில் தான் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டீப்பான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வச்சுருக்கோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வரலனா கூட பட் ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் ரிலையன்ஸ் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கு. பட் நியரஸ்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை வந்து திரும்ப பிரேக் பண்ண முடியாமல் கீழேயும் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஃபர்தராக ரிலையன்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறையா இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய Q2 ரிசல்ட்டோடைய ஸ்டாக்ஸஸில் ஐடிசி இன்னைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதியிலேருந்தே வந்து ஒரு 390 ரூபாங்கிற ரேஞ்சில் இருந்து இப்போ 420 ரூபாங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மேலே வந்துருச்சு. இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா அதுவும் ஒரு கரெக்ஷன் பீரியடுக்குள்ள தான் வருது. ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்தாலும் ஸோ இது வந்து அக்டோபர் நமக்கு வந்து 29-30 வந்து ரிசல்ட் வந்தாலுமே கூட ஸோ இது வந்து ஓவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஃபிட் அவங்க காமிச்சா கூட ஸோ அதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடியே என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த அக்டோபர் மந்த் வந்து உங்களுக்கு நல்லா ஏறிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு மேலே நமக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 420க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்குமே வந்து ஓவராலாக நல்லா ஏறி இருக்கு. ஸோ ஐசிஐசி பேங்குடைய ரிசல்ட் இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்குடைய ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டோம். பட் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம எதிர்பார்க்கல. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஆல்ரெடி அதுவும் ஒரு இந்த மந்த் வந்து நல்லா ஏறிடுச்சு. ஸோ இனிமே வந்து ஒரு கரெக்ஷன் வரணும், வந்து திரும்ப உங்களுக்கு ஒரு ரெக்கவர் ஆகணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக்கில் போகலாம். ஸோ மொத்தத்தில் வந்து ஐடிசியாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், நெகட்டிவ் சைடுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதில் அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸிங்க்கு எடுத்துக்கிடலாம். இன்னைக்கு ட்ரேடிங்க்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ நிஃப்டி நமக்கு வந்து பொசிஷனலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்தோம்னா 25,920 அப்படிங்கிறது ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,830 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது அந்த இடத்துல டச் பண்ணி திரும்ப கீழே ரிவர்ஸ் ஆகலாம். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மைனர் சப்போர்ட் வந்து ரொம்ப நியரஸ்டா இருக்கு 25,780. பட் இதை பிரேக் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்து 25,700, அதுக்கப்புறமா 25,620 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ மேலே வந்து நமக்கு ஒரு 120 பாயிண்ட் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 57,880 வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜூனா நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேல ஒரு ஓப்பன் இருந்தாலோ இல்லைன்னா அதுக்கு மேல சஸ்டைன் ஆனா மட்டும்தான் நம்ம பேங்க் நிஃப்டியில வந்து ஒரு பை சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கீழே வந்து நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் வருது. 57,220 இது ஒரு மைனர் சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆகுது. பட் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,500 வரைக்கும் மேஜர் சப்போர்ட் இருக்கு. பொசிஷனல் பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.